தெய்வீக ஆசையோடு திருநெல்வேலி கூட்டத்திற்கு வருகை தந்து வரக்கூடிய பொதுச் செயலாளர் எந்த சூழ்நிலையிலும் இன்னமும் மாறாத எந்தலைவர் நாகரிக அரசியலில் எடுத்தாள கல்வி படைத்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் நமது தலைவருக்கு பக்கபலமாக தலைவர் கூறியபடி தென்மண்டல தளபதியாக விளங்கி வரும் எங்களுக்கு நாம் பெரிதும் நேசிக்கின்ற எனது தலைவரின் முதலாக ஒழித்துக் கொண்டிருக்கிற காமராஜர் பற்றி ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதுக்கு வெகுண்டு எழ வேண்டிய காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அவங்க காமராஜரெல்லாம் மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மக்கள் அவர் திரு ஸ்டாலின் கூட இல்லைங்கிறதுனால தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் கற்பனையாக பல செயல்பாடுகளில் உருவாக்கி இயங்கி கொண்டிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் 200 தொகுதியில் ஜெயிச்சிருவேன், 210 தொகுதியில் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறதெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி வர வேண்டியது தான். இன்றைக்கு கூட்டணி கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் சண்முகம் கிளியராக சொல்லியிருக்காரு, அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு தான் நம் மக்களை சந்திக்க செல்லணும். ஆனால் மக்கள் சரியில்லைங்கிறத டைரக்டாக சொல்லியிருக்காரு. அதனால் உறுதியாக திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போவது உறுதி. முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள்லையும் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவிலும் கலந்து கொள்வதற்காக வந்து சென்றிருக்கிறார். திமுக தேர்தல் வர்றதுனால தான் மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவிக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில். ஆனால் 3 ஆண்டு எல்லோரும் அழுத்தம் கொடுத்த பிறகு தான் எதிர்கட்சிகள் எல்லோரும் அழுத்தம் கொடுத்த பிறகு தான் தகுதியின் அடிப்படையில் இருந்தாங்க. குடும்ப தலைவிக்கு வேறு என்ன தகுதி இருக்குன்னு தெரில. இப்போ தேர்தல் நெருங்கியதுன்னதும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுங்கிறார். ஸோ இத்தனை நாள் வச்சுருந்த தகுதின்னது அதனால் இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடந்த 1.5 ஆண்டாக என்னமோ அதை கொடுக்குறத அதுலேருந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையாக மக்களுக்காக செய்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுக இன்றைக்கு முழு முயற்சியில் இருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு. இந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் மாணவர்கள் வரை அந்த உணர்வு, தவறான உணர்வு இன்றைக்கு பெருகி பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது. இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான்
தமிழ்நாடு சகஜ நிலைக்கு வர முடியும். அவங்க குடும்பத்துக்கு கொண்டே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க தவிர யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இதை மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க இதெல்லாம் அதை தடுக்கிற அதிகாரிகளை எல்லாம் கொலை செய்கிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இன்னும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள். இதுக்கு மேலே சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தேவையில்லை. முதல்வர் இன்னும் 6 மாதம் கழித்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அவருடைய விமர்சனம் எல்லாம் ஏன்னா கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தானே அவனை எதாக இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். கவலையின் அடிப்படையில் சொல்ல எப்பொழுதுமே 3வது அணியோ 4வது அணியும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்காரர்கள் காமராஜரையும் மறந்துட்டாங்க, காந்தியும் மறந்துட்டாங்க. அதனால் அவங்களை பற்றி திமுகவுடைய ஒரு பி டீமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதில் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாமல் நம்மளா அது வாய் பிடித்ததுன்னு பேசக்கூடாது. எப்படியும் அதில் உண்மை வெளிப்பட்டு விடும். வச்சிருக்காருங்க, அவர் குற்றச்சாட்டு வைத்துக்கொண்டே நம்ம திரு டேவிட்சன் மேலே வச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல அதிகாரி. அம்மா அவர்கள் காலத்திலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வர்றப்போ அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எந்தெந்த தொகுதியிலெல்லாம் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதியிலெல்லாம் உறுதியாக எங்கள் கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்டு என்டிஏ கூட்டணி உறுதியாக போட்டியிடுவேன். எந்த தொகுதின்னு இன்னும் முடிவு செய்யணும். மதுரையை சுற்றி உள்ளது எல்லாமே தென் மாவட்டங்கள் தானாக்கா. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். 234 தொகுதிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக உறுதியாக நான் சுற்றுப்பயணம் செல்வேன். அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று மாத்திரம் தெளிவாக இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பாக முதல்வரும் அவரது மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியுது. திமுக கூட்டணியில் ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்களாக இருக்காங்களா என்ன? அங்கேயும் பல பிரச்சனைகள் இங்கே ஓப்பனாகவே வெளியில் தெரியுது. எல்லாம் ஒரு 6 மாதத்தில் எல்லாம் ஒரு சரிநிலைக்கு எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள்னு உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு அடிப்படையில் பேசினாலும் தெரியாது. நண்பர் திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாள அரசியல் உள்ளவர், சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவர். அவருக்கு முதல்வராக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு முதல்வராகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். பேசலாம் நாங்கள் அது சம்மந்தமாக அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்துருக்கேன். எங்கள் கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ வைப்பாங்க. காலம்தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும். சில பேர் சொல்கிற மாதிரி காலம்தான் முடிவு செய்ய முடியும். வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். 3வது அணி தாவேகா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அவர் உறுதியாக இருக்கார்ல, தாவேகா தலைமையில் தான் கூட்டணின்னு அதை வைத்து சொல்லுங்கள். அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்லுங்கள். அவங்க 4.5 ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்குது. மக்கள் மத்தியில் கடும் கோபம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது. கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிறுமியிலேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறக்கின்ற நிலைமை இருக்குது. அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு போராடுகின்ற நிலைமையில் இருக்காங்க. இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். திருநெல்வேலி வரப்போ தெரியும் உங்களுக்கு.